எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபுல் ஆஃப் நம்முடைய 4th எபிசோட் தான்டா. மேபி இது ஃபைனல் எபிசோடாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, நம்ம லாஸ்ட்டு விட்டதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம்டா. லாஸ்ட் எப்படி முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம டே நம்ம ஜங்கு கூட மீட்டிங் வந்திருப்பார். பட் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிருப்பார். எல்லாருமே கன்ஃப்யூஷனில் இருக்க. இப்போ அதுலேயே நான் கட் பண்ணியிருப்பேன்டா. இப்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி கன்ஃப்யூஷிங்கோட அந்த டே அப்படியே அந்த இடத்துல முடிய, இப்போது அப்படியே அவர் கம்பெனியை விட்டு கிளம்புற டைம் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. போகும்போது அவர் அப்படியே காலையில் நடந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காரு. டே ஏன் பேசலை, எதுக்காக தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தார். அன்றைக்கி ட்ரைவில் பேசுகிறப்போ நல்லா தானே பேசினான். இன்றைக்கி ஏன் இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூசிங்கோட அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு ட்ரைவ் பண்ணிகிட்டே போகும்போது அவருக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ காஃபி குடிக்கலாம், காஃபி குடிச்சிட்டு இடத்த விட்டு கிளம்பலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி ஷாப் முன்னாடி, ஒரு பெரிய காஃபி ஷாப் முன்னாடி போயிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துக்கும் போது தான் கவனிக்கிறாரு. அவருடைய டேபிளுக்கு 2 டேபிளுக்கு முன்னாடி தள்ளி நம்ம டே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்னடா இவன் இங்கே உட்காந்துட்ருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், அது டே இல்லை, டே எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கான், அதுவும் இந்த டைமு போய் பேசவா, பேசினாலும் தெரியாத மாதிரி தான் இருக்க போகிறான். அட்லீஸ்ட் இன்னைக்கு காலைல ஏன் அப்படி இருந்தால் நான் அதை கேட்கலாமா? ஆனால் அதை கேட்டால் எதுக்கு உட்காருவோம், அவனா பேசினா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுன்னு அந்த இடத்துல அப்படியே உட்கார, இப்போ ஒன்றே நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு அமைதியாக இதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் அங்கே உட்காந்துட்ருக்கிறத நம்ம டே சுத்தமாக கவனிக்கவே இல்லை. பட் நம்ம ஜங்குக்கு ஆர்டர் பண்ண காஃபி நம்ம ஜங்குக்குடைய டேபிளுக்கு அந்த வெயிட்டர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம டே யதார்த்தமாக திரும்புகிறப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல பார்த்துட்றாரு. ஜங்குக்கை பார்த்த உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று நம்ம ஜங்குக்கு அப்படியே போ பண்ணி அப்படியே ஹலோ சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சுற்றி முற்றி ஒரு 2 பார்வை பார்த்துட்டு டக்குன்னு அவர்கிட்ட அவருடைய காஃபியும் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கே உட்காரலாமா ஜங்குக்? உட்காரட்டே. ஐ எம் ஸோ சாரி டே, நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும், ஆனால் அதை நீ தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன சொல்லு ஜங்குக்? இல்லை, இன்னைக்கு காலையில் ஏன் ஜங்குக், ஐ எம் ஸோ சாரி. நான் என்னுடைய பெஸ்ட்டு ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். பட் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அதனால தான் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். இப்போ நான் ஃபிசிக்கலி இல்லை, மென்டலாகவும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன். அதனால தான் அப்படி. ஐம் ஸோ சாரி. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு வேறு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது வேறு ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான். இல்லை பரவாயில்ல டே, நீ தானே, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இல்லை டே, ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் உன்னுடைய பெஸ்ட்டு கொடு. ஆக்சுவலி இன்னைக்கு காலைல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இதை பற்றியே நினச்சிட்ருந்தேன், ஏன் நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே, அதோடைய ரீசன் கிடச்சிருச்சுல. இப்போ நான் ஹாப்பி தான். இப்போ என்கிட்ட பேசுகிறல்ல, எனக்கு அது போதும். ஓகே, காஃபி குடி. ஏன் தனியாக வந்தா? இல்லை, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் தனியாக வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதனால தான் வந்தேன். தனியாக இருந்தால் எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 2 பேருக்குமே ஒரே டேஸ்ட்டில் சொல்லலாம். பாரேன், உனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை, எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை. 2 பேருமே லோன்லியாக லவ் பண்ணுறோம். நம்ம ஏன் இல்லை, ஒன்றும் இல்லை டே. இல்லை, ஜங்குக்கு ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை டே, உன்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பர் ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் ஸ்மைலோட டக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்து அப்படியே டயல் நம்பர்லாம் எடுத்து கொடுத்து இந்தா நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோனை கொடுக்க இப்போ உடனே நம்ம டேவும் வந்து அவருடைய ஃபோனை வாங்கி அவருடைய நம்பரை வந்து அப்படி டயல் பண்ணி அப்படி கொடுத்துட்றாரு நம்ம ஜங்குக் கிட்ட. இப்போ உடனே அவர் வந்து அதை சேவ் பண்ணுறப்போ மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டான ஒரு ஹார்ட்டும் போட்டு அப்படியே சேவ் பண்ணிக்க நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மைலோட அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் அஹ், ஜங்குக் எனக்கு உன்னுடைய நம்பர் கண்டிப்பாக டே உன்னுடைய ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டேவும் டக்குன்னு அவருடைய ஃபோனில் டயல் நம்பர் எடுத்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஜங்குக்கும் அவருடைய நம்பரை வந்து நம்ம டே கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக் ஃபீலிங்ஸோட அப்படியே அவங்களுடைய நம்பரை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்க இவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கிறத ஒரு ரெண்டு கல்ப்ரேட்டு அதே காஃபி ஷாப்பில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது வேறு யாரும் கிடையாதுடா, லிண்டாவும் கிம்மும் உட்காந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கூட நம்பர் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. பட் நம்ம லிண்டாக்கும் கிம்முக்கும் நம்ம டேவோடைய ஃபேஸ் தெரியல. ஏன்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம டேக்கு பேக் சைடில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம டேவோடைய பேக் மட்டும்தான் தெரியுது, அவருடைய ஃபேஸ் தெரியல. நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நம்ம லிண்டாக்கு புரிஞ்சிடுது. இப்போ அவங்களுக்குள்ள அதை பற்றி பேசிக்க இப்போ உடனே நம்ம கிம் தான் சொல்கிறாரு, ஒரு வேளை அவனுக்காக தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டா கிட்ட ஒரு சின்னதாக ஒரு தீப்பொறி அப்படியே பற்ற வச்சு தூக்கி போட நம்ம லிண்டாவும் அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்க நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் வந்து அவர் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அவருக்கு. அந்தளவுக்கு அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு நம்ம டே கிட்ட வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே தாண்டா ஜங்குக் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ கிளம்புறியா? பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், ஒரு 2 ஸ்டெப்பு நடந்து போனாலும் நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அப்பா போயிட்டு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு நான் இருந்துடுவேன். உனக்கு டைம் பாரு, இப்போயே கிட்டத்தட்ட 12 ஆக போகுது, நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே டே, நான் அப்போது கிளம்புறேன். நைட் எதுனாலும் கால் பண்ணு, எதனாவது வாங்கணும் ஹெல்ப்னா கால் பண்ணு, நான் உடனே வந்துடுவேன் சரியா? நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே. அப்புறம் டே மறந்துடாத, எதுனா வேணும்னா கால் பண்ணு, காலையில் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். இல்லை ஜங்குக், நானே ஆஃபீஸ்க்கு வரேன், நானே ஒரு நாள் வரேன். அப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் வரேன், நாளைக்கு நீ வராத ப்ளீஸ். ஷியோரா டே? டேம் ஷோர், நாளைக்கு நீ வரவே வராத ப்ளீஸ். நான் உன்னை பார்த்தேன்னா அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், அதனால தான். ஸோ நாளைக்கு வர வேண்டாம், நானே ஒரு நாள் கம்பெனிக்கு வரேன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், உனக்காக மட்டும் வெயிட் பண்ணுறேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன், உனக்காக மட்டும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, எதுனாலும் கால் பண்ணு, ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே ஷங்கு, பாய். பாய் டே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு எழும்பி அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு போக நம்ம டேவும் வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாருடா. நம்ம ஜங்குக்கு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனதும் நம்ம டே வந்து அப்படியே டேரெக்டாக அப்படியே ஹாஸ்பிட்டல் சைடு அப்படியே போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் போனது கூட கவனிக்காமல் இந்த சைடில் நம்ம கிம்மு லிண்டாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் அப்படி என்ன தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேரும் போனதை கவனிச்சுட்டு நம்ம லிண்டா தான், இவனுங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டா வந்து கிம்மை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப. இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே கிம் வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அவர் வந்து நம்ம ஜங்குக்குடைய பர்சனல் லைஃப்குள்ளே என்டர் ஆகவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி கீழே போகணும், அவருடைய கம்பெனி மேலே வரணும், அவ்வளோதான். நம்ம ஜங்குக் வந்து லைஃப்பில் யாரை பார்ட்னரை எடுத்துக்கிட்டாலோ லிண்டாவோ இல்லை நம்ம டேவோ அதை பற்றி அவருக்கு பிரச்சனையே கிடையாது. லிண்டா ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்கா. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக் வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கிம் வந்து ஒரு
சாய்ஸாக தான் நம்ம டேவை வந்து நம்ம லிண்டாக்கு வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ இப்படியே போயிட்டுருக்க நம்ம லிண்டா வந்து டேரெக்டாக அவருடைய வீட்டுக்கு போயிடுறா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவருடைய மேன்ஷனுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க. அங்கே போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே எல்லாம் கலைஞ்சிருக்குது. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் ட்ராயரு, கபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனோட அவருடைய ரூமுக்கு போக, அங்கே போய் பார்த்தா அவருடைய டேபிள் மேலே இருந்த பேப்பர் கவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கங்கே அப்படியே பிரிஞ்சு போட்டு கிடக்குது. இப்போ அந்த இடத்துல இருந்து செம டென்ஷனாக அந்த மேன்ஷன்லேயே நம்ம ஜங்குக்குன்னு இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு அவர் அப்படியே செம வேகமாக நடந்து போக, நம்ம ஜங்குக் வந்து போகும்போதே வந்து ஜிமின் ஆரன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாரு. இவர் கத்தில் அவங்க எல்லாருமே வந்து அப்படியே கீழே இருக்க ஹாலில் ஆஜராக, நம்ம ஜங்குக்கா செம்ம வேகமாக நடந்து அவருடைய ரூமுக்கு, அதாவது அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போக, அங்கே போய் பார்த்தா அங்கே நின்றுட்டுருக்கிறது லீ. அதாவது நம்ம ஜங்குக்குடைய சித்தப்பா வந்து அந்த இடத்துல நின்று நம்ம ஜங்குக்குடைய எல்லா விஷயத்தையும் போட்டு கிளறிட்டுருக்காரு. அவருடைய கம்பெனி டீட்டெயில்ஸில் இருந்து, அவர் இன்வெஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லேருந்து நேற்று நடந்த மீட்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அவர் கையில் வந்து ஒரு கவர் மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே அப்படியே பண்டிலாக வச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பொறுக்கல. அவர் அப்படியே அவருடைய பாக்கெட்லேருந்து கன் எடுத்து அப்படியே லோட் பண்ணிட்டு அவருடைய நெத்தி போட்டில் அப்படியே பாயிண்ட் பண்ணி நிற்கா. இப்போ உடனே நம்ம லீ தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நான் சும்மா இந்த இடத்துல சுற்றி பார்க்கலான்னு தான் வந்தேன். ஸோ நம்ம பேசி தீர்த்துக்கிட்டா இதெல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் அது வந்து ஜங்குக், இந்த இடம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. அங்கிள், எனக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்கன்னு தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கப்புறமும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணலான்னு வைக்க, இப்போது உடனே நம்ம லீ தான், ஜங்குக் என்ன பேசுகிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல. அங்கிள், புரியாத மாதிரியே நடிக்காதீங்க. நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கேன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எங்கள் அம்மா அப்பாவை கொண்டது நீங்கள் தானே? சொல்லுங்கள், நீங்கள் தானே அன்றைக்கி காலை வச்சு அடிச்சிங்க? ஜங்குக், இல்லை அங்கிள், நடிக்காதீங்க அங்கிள், அப்பட்டமாக நடிக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அவன் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டான். அந்த டிரைவர்லேருந்து நீங்கள் போட்டு கொடுத்த பிளான்லேருந்து எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்காக பண்ணீங்கன்றதுலேருந்து எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு கேவலமாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் உங்களை உயிரோட விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்கள் லைஃப்பை இந்த இடத்துல நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு டப்புன்ட்டு புல்லட் அப்படியே இறக்கா, அப்படியே அவன் அந்த இடத்துல செத்து போகிறான். அதாவது நம்ம ஜங்குக்குடைய சொந்த சித்தப்பாவை நம்ம ஜங்குக்கே கொன்னுடுறாரு. மேலே வந்துட்டு அப்படியே புல்லட் சவுண்டு கேட்ட வேகத்துக்கு நம்ம கீழே இருந்து நம்ம ஜிம்மின் ஆரம்பின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வீதி கிளம்பி மேலே போய் பார்த்தா மேலே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு லீ. அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவத்தோடு அந்த கன் அப்படியே இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அவருக்கு கழுத்து நரம்பெல்லாம் புடச்சிட்ருக்குது நம்ம ஜங்குக்கு இருக்கிற கோவத்துக்கு. இப்போ உள்ளே போனதும் எல்லாரும் அப்படியே தலை மேலே கையை வச்சுட்டு ஐயோ ஜங்குக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அப்படியே தலையில் அடித்த மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஆரம்புக்கு புரியுது. ஏன்னா அவர் அந்த டைம் வந்து நம்ம ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணுறப்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தையும் இன்றைக்கி வந்து இவர் இப்படி பண்ண விஷயத்தையும் வச்சு தான் நம்ம ஜங்குக் வந்து கோவத்தை பொறுக்காமல் அவர் வந்து ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆரம்புக்கு நம்ம ஜங்குக்கை பற்றி நல்லாவே தெரியும், நம்ம ஜங்குக்கால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஜங்குக் வந்து 2 டேஸ்க்கும் மேலே வந்து இந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான திறமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்புக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலி இந்த மாதிரி கொன்று போடுறதும் நம்ம ஜங்குக்கு புதுசு கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நம்ம ஜங்குக்கு வந்து கோவமாக அந்த இடத்துல கண் அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட, இப்போ உடனே நம்ம ஆரம்பம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இப்போ அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி லிண்டா வீட்டில் காட்டினா, லிண்டா வந்து வீட்டுக்கு போன உடனே ஜாலியாக அப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீயை தான் தேடிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. ஆனால் அந்த இடத்துல லீ கிடையாது. இப்போ நம்ம லிண்டா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஃபேஸோட
இந்த நேரத்தில் அப்பா எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷன் ஃபுல்லாக தேடுறா. பட் லீ வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்க அப்போ தான் அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, லீ சார் வந்து ஜங்குக்கோடைய வீட்டுக்கு வந்து போகிறதா சொல்லிட்டு போனார், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தார் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சில மெய்ட்ஸ் வந்து லீ போனதை பற்றி நம்ம லிண்டா கிட்ட சொல்ல, இப்போ உடனே லிண்டா வந்து ஓகே நான் வந்து ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டா வந்து ஜங்குக்கோடைய மேன்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார் எடுத்துகிட்டு கிளம்ப, அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் தாண்டா காட்டுறாங்க லிண்டா வந்து ஜங்குக்கோடைய மேன்ஷனில் இருக்கா. உள்ளே போகும்போதே அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஏன்னா உள்ளே போகும்போது எல்லா பொருளுமே அங்கங்கே கலைஞ்சிருக்குது. ஜங்குக்கோடைய மேன்ஷன் எப்போவுமே அப்படி இருக்காது. பட் இது புதுசாக இருக்குது அவளுக்கு, என்னடா இது எல்லாமே கலைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கோட உள்ளே போய் பார்த்தா மேலே போய் பார்க்குறாரு. மேலே ஜங்குக்குடைய ரூமில் ஜங்குக்கே காணோம். இப்போ அங்கே இருக்கிற ஒரு சில பேர், அதாவது நம்ம யூங்கி ஜிமின் எல்லாருமே வந்து அங்கங்கே நின்றுக்கிட்டு நம்ம லிண்டா வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம லிண்டா வந்து நோட் பண்ணுறா. எப்போவுமே லிண்டா வந்தால் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் நம்ம ஜிமின் வந்து நம்ம லிண்டாவை பார்த்துட்டு ஏதோ நம்ம ஜெஹோப் கிட்ட பேசுகிறாரு. யூங்கி பார்த்துட்டு நம்ம ஆரான் கிட்ட ஏதோ சொல்கிறாரு. இப்போ இப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மர்மரிங்லேயே இருந்துகிட்ருக்கா. நம்ம லிண்டாவுக்கும் ஒரு மாதிரி டவுட் வருது, கண்டுக்கவே மாட்டானுங்க, என்ன நம்மளை பார்த்து பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கோட நம்ம ஜங்குக்கோடைய ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ரூம்லேருந்து நம்ம ஜங்குக்கோடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது நம்ம ஜிமின் வந்து லிண்டா நீங்கள் போகக்கூடாது, இங்கே உனக்கு அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் போயிட்டு தடுக்க. பட் நம்ம ஜிமின் அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம லிண்டா வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறா. உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி அப்படியே ரத்த ஒரு ஓரமாக வந்து அந்த பாடியை வந்து அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் லிண்டாவுக்கு அல்ல ஒரு மாதிரி அவளுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது உண்மையிலே அது அவங்க அப்பா தான் அங்கே படுத்துருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கோட ஒரு ஷாக்கிங்கோட அப்படியே ஸ்டன்னாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அந்த இடத்துல அவருடைய ப்ளீடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ள மெய்ட்ஸ் வந்து நார்மலாக பண்ணுற மெய்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணனால தான் நம்ம ஜிமின் வந்து உள்ளே அலோட் பண்ணலை. இப்போ இவ கதவை உடச்சிட்டு உள்ளே போனதும் அவங்க அப்பா எப்படி இருக்கிறத பார்த்ததுமே டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை எழுப்ப ட்ரை பண்ணுறா. பட் அவர் ஏஞ்சிக்கல. நம்ம ஜிமினுடைய காலரை பிடிச்சி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க. பட் நம்ம ஜிமின் வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணல. நம்ம யூங்கி வந்து நம்ம ஜிமினுடைய காலர்லேருந்து லிண்டாவோட கையை அப்படியே தட்டி விட்டுற. அவன் ஒரு மாதிரி இப்படி அழுதுகிட்டே அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கோட ஒரு டென்ஷனோட அந்த இடத்துல ஜங்குக்கோ தேட. பட் அந்த இடத்துல ஜங்குக் கிடையாது. நம்ம லிண்டா வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறா. பட் அந்த இடத்துல எங்கேயுமே வந்து நம்ம ஜங்குக் இல்லை அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு ஒரு டென்ஷனோட அந்த ஹாலில் இருக்கிற ஒரு பெரிய கவுச் மேலே அப்படியே தலையில் கையை வச்சுட்டு கீழே குனிஞ்சா மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு வந்து இப்போ அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா இப்போ கிடையாது. ப்ளஸ் அவள் வந்து டீல் பண்ணுறதா இருந்தால் ஜங்குக்கை தனியால் தான் டீல் பண்ணி ஆகணும். அப்படியே டீல் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஜங்குக் இல்லை. அவள் இருக்கிற கோபத்துக்கு இப்போ வந்து ஜங்குக் அந்த இடத்துல இருந்தால் ஒரே போட்டு தள்ளுருவா, எதுவுமே பேச மாட்டாள். அந்தளவுக்கு ஒரு சிச்சுவேஷனில் அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இப்போது வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் வந்து அப்படியே அவள் தலை மேலே கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவர் ஏர்போர்ட்டில் இருக்கார். கூட நம்ம ஜெஹோப் இருக்கார். நம்ம ஜங்குக் தான் இப்போ நம்ம ஜெஹோப்பை பார்த்து, ஜெஹோப் எதுக்காக நான் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்கிறேன்? ஜங்குக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் கனடாவில் போய்ட்டு அட்டன் பண்ண, இங்கே உள்ளது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா? இல்லை ஜங்குக் நீ புரிஞ்சுக்கோ, இப்போ தான் வந்து ஒரு டீலிங் முடிஞ்சிருக்கு. இந்த டைம் நீ இங்கே இருந்தனா அது வேறு மாதிரி போகும் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் லிண்டா வந்து எதுனா ஒரு கொலைப்படி பண்ணனா அது நம்ம கம்பெனிக்கும் பிரச்சனை, உனக்கும் அது சேஃப் இல்லை. ஸோ இப்போதைக்கு நீ இந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லது. அதுவும் இல்லாமல் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்கே வேலை இருக்குது, அதை போய்ட்டு முடி, நாங்கள் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். ஜெஹோப் எனக்கு இந்த மாதிரி பயந்து ஓடுறது பிடிக்காது, உனக்கு அது தெரியும். இல்லைடா நீ பயந்து போகலை, உனக்கு ஒர்க் இருக்குது, அதனால தான் இங்கே உள்ள மற்ற வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ போ, நீ இங்கே ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாலும் லிண்டா வந்து உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு நீ அங்கே போ, நான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இங்கே என்ன நடந்தாலும் உனக்கு அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்த பற்றி நீ எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நீ அங்கே போய்ட்டு உன்னுடைய வேலையை பாரு. பட் டேவா
அவனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுடா, அவனுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ என்ன உனக்கு சேஃபாக இருக்கணும் அதானே? நான் இருக்கேன், நான் அவன் பின்னாடி இருக்கேன், அவனுக்கே தெரியாமல் அவனை நான் சேஃபாக பார்த்துக்கிறேன், போதுமா? இப்போ நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கை அந்த இடத்த விட்டு அப்படியே வலுக்கட்டாயமாக கிளப்பி விட, இப்போ நம்ம ஜங்குக் வந்து ஃப்ளைட் ஏறிடுறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஒர்க் விஷயமாக வந்து அவர் அந்த டைமே வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் நம்ம லிண்டாவுக்கு தெரியாது. அவள் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கோட இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அங்கே நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷன்லேயே உட்காந்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஆரம் தான் நம்ம லிண்டா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, லிண்டா நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு A to Z ஜங்குக்கு நல்லா தெரியும். உன்னை உயிரோடு வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த உயிர் பிச்சையை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. இன்னொரு டைம் கனவுல கூட இந்த பக்கம் தலையை வச்சு படுத்துறாத. ஜங்குக்கை நான் மாட்டினேன் உன்னை, அவன் அவ்வளோதான், அந்த இடத்துலேயே முடிச்சு விட்டு போயிடுவான். இப்போ உங்கள் அப்பனை கொண்டா மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரீசனை தேடாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்பத்துலேருந்து ஜங்குக்கு துரோகம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்களை இவ்வளோ நாள் விட்டு வச்சதே பெருசு, அதுவும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து. மரியாதை அந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லைன்னா நானே உன்னை போட்டு தள்ளிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொன்ன உடனே ஆரம்க்கு பின்னாடி நம்ம யூகி வந்து நிற்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் நம்ம ஜிமின் வந்து நிற்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து நம்ம லிண்டா கிட்ட இப்படி பேசிகிட்ருக்க. இப்படி ஒரு 15 மினிட்ஸ் போகுது. நம்ம ஜெஹோப்பை தான் காட்டுறாங்க. அவர் காரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அவர் நேராக மேன்ஷனுக்கு வந்துடுறாரு. காரை பார்க் பண்ணிவிட்டு கையில் கீயை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே, ஆரம் சொன்ன வேலையை முடிச்சாச்சு, ஜங்குக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவர் அப்படியே மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராக இப்போ தான் வந்து அந்த இடத்துல லிண்டா இருக்கிறதே வந்து நம்ம ஜெஹோப் கவனிக்கிறாரு. இப்போ லிண்டா அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு நம்ம ஜெஹோப்பை பார்க்க. நம்ம ஜெஹோப்பை ஒரு மாதிரி அப்படி சாவியை சுற்றினபடியே அந்த இடத்துல நின்றுட்டு லிண்டாவை பார்த்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தென்னாவட்டே கேட்க, இப்போ உடனே லிண்டா ஜங்குக்கு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த ஒரு கொல்லணுன்ற அந்த ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அவகிட்ட கேட்க, நம்ம ஜெஹோப் கிட்டே கேட்க, இப்போ ஒன்று நம்ம ஜெஹோப்பு சொல்ல முடியாது, என்ன பண்ண போகிறா, பயந்து ஓடிட்டானா, என்னை பார்த்து ஜங்குக் பயந்து ஓடினானா, பயந்து ஓடினானா, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிருக்காம்மா, அதை எடுத்துக்கிட்டு மரியாதை போய்ட்டு வாழ்கிற வேலையை பாரு. இன்னொரு வாட்டி ஜங்குக் கண்ணு முன்னாடி வந்துடாது, அதோட உன் லைஃப் அவ்வளோதான், ஓகேவா? உங்கள் அப்பா பண்ண தப்பு இப்போ உன்னை வந்து துரத்துது. இதுக்கப்புறம் என்னை பேச வைக்காதல்லண்டா. இங்கே நாங்கள் எல்லோரும் இருக்கோம். ஒரு பொண்ணு நீ, உன்னால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஹோப்பே ஒரு மாதிரி கோவமாக பேச, இப்போ அந்த இடத்துல நம்ம லிண்டாவால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஜெஹோப் சொன்னது உண்மை. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து நம்ம ஜங்குக்குடையது. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க. லிண்டா அந்த இடத்துல ஒரு மூவ் எடுத்தாங்கன்னா அவங்க எல்லாரும் எடுக்கிற ஒரு மூவுக்கு நம்ம லிண்டா காலி அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்போது அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 2 days ஆகுது. லிண்டாவை தான் காட்டுறாங்க. ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு கிம் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. கிம் வழக்கம் போல் அவரை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இவ்வளோ நாள் நம்ம லிண்டா வந்து கிம் கூட பேசி, பட் கிம் வந்து நம்ம லிண்டாவுக்கு ஒரு பர்சனலாக வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணது கிடையாது. லிண்டாவை வந்து கூட வச்சுருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஜங்குக்குடைய கம்பெனி அவள் கூட இருக்குது. அதாவது நம்ம ஜங்குக் வந்து அவருடைய கசின் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் லிண்டாவை வந்து கிம் கூட வச்சுருக்கான். அந்த விஷயம் கூட தெரியாமல் நம்ம லிண்டா வந்து நம்ம ஜங்குக்குடைய பர்சனல் லைஃப் உட்பட எல்லாத்தையுமே வந்து கிம் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா அவள். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக லிண்டா வந்து இப்போ பிளான் போட ஆரம்பிக்கிறா. இப்போதைக்கு நம்ம ஜங்குக் வந்து ஊரில் இல்லை. ஸோ ஊரில் இல்லாத நேரம் நம்ம ஜங்குக் லவ் பண்ண பர்சனை எப்படியாவது கிட்னாப் பண்ணாதான் நம்ம ஜங்குக்கால் வந்து இந்த இடத்துக்கு சீக்கிரம் வர முடியும். அவனுடைய கஸ்டடியில் வச்சுட்டு தான் நம்ம ஜங்குக்கை சாவடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டா ஒரு மாஸ்டர் பிளான் போட, இப்போ உடனே அதுக்கு நம்ம கிம் வந்து ஆன்சர் பண்ணுறது என்னென்னா, லிண்டா நீ யோசிக்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான், ஆனால் என்ன என்ன கிம் எதுக்காக ஆனான்னு இருக்கிற, அது அவனுடைய ஃபேஸ் தெரியாதே, ஜங்குக்குடைய ஆள் அவன் ஃபேஸ் தெரியாதே. ஆமாம்ல, ஆனால் ஒன்று
லாஸ்ட் டைம் அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனான். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டேட்டை செக் பண்ணால் எதுக்காக அங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அட்லீஸ்ட் அவன் ஃபோன் நம்பர் கூட நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டா வந்து ஒரு மாஸ்டர் பிளான் சொல்ல, இப்போது நம்ம கிம் அதுக்கப்புறமேட்டு நம்ம லிண்டா 2 பேருமே வந்து சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கடா. அதாவது நம்ம டேவோடைய அப்பாவை அட்மிட் பண்ணி வச்சுருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டேட்டு டைம் எல்லாத்தையுமே வந்து சொல்ல, இப்போ உடனே அங்கே உள்ளவங்க ஃபோன் நம்பர் ப்ளஸ் நம்ம டேவோடைய ஃபுல் நேம், அதாவது கிம் டயோங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேமோடைய வந்து நம்ம லிண்டா கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க, இப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு லிண்டா கிம்மை பார்க்க, கிம் வந்து அந்த கேப்லாம் கவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் லிண்டாவை பார்த்து அவர் மாஸ்க்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல் கொடுக்க, ஆக்சுவலி அவர் எதுக்காக அந்த ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல்னால், நம்ம ஜங்குக் வந்து லவ் பண்ணுற பர்சன் இப்போ அவங்க கஸ்டடிக்கு வர போகிறான் அப்படின்னா நம்ம ஜங்குக்கை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியே அந்த கம்பெனியை கீழே இறக்கலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான்காக தான் நம்ம கிம் வந்து லிண்டா கூட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கான். இப்போது இதை வச்சுக்கிட்டு இப்போ லிண்டா வந்து அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி நம்ம டேவோடைய மேன்ஷனுக்கு கிளம்புறாங்கடா. நம்ம டேவை வந்து எப்படியாவது இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நம்ம டேவோடைய அட்ரஸ்க்கு கிளம்புறாங்க. அதே சமயம் அங்கே போயிட்டு ரீச்சும் ஆகிடுறாங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நான் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். பிலீவ் மீ அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யூ வில் நோ நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஹெல்ப் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. ஓகேவாடா? ஓகேடா, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். கூடிய சீக்கிரம் நான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போடுறேன், ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், எஃப்எஃப் போடுறேன். என்னால் முடிஞ்சால் நான் காலையில் வந்து டேக்குக்கு, ஈவினிங் வந்து யூன்மென்க்கு போடுறேன். யூன்மென் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஜோனரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாடா? ஓகேடா, பாய் பாய் and I love you all. Support my channel, subscribe my channel. Bye bye. Good night everyone. Love you.